வணக்கங்க. வெல்கம் இன் சேனல். நான் உங்க ஆப்டிமேட்டிக்ஸ் மஞ்சு. இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கண்கள் வந்து ஓவரா எக்ஸஸா வந்து பிளிங்க் ஆகுது அப்படின்னா, அதுக்கு மெயின் என்ன காரணங்கள் இருக்கும் அப்படின்றதாக பார்க்க போறோம். அதுக்கு சிம்பிளான ட்ரீட்மெண்ட் நீங்க வீட்லயே என்ன பண்ணலாம்? அப்படி இல்லைன்னா எப்போ டாக்டர் கண்டிப்பா பார்க்கணும்? இத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். மெயினா குழந்தைகள் வந்து வீட்ல இருக்காங்க அப்படின்னா, அவங்க ஓவரா கண்கள்ல பிளிங்க் பண்றாங்களா அப்படின்றத பாருங்க. ஸோ அதை கவனிச்சு அது வந்து ப்ராப்ளம்ஸ் வராம நீங்க முன்கூட்டியே வந்து சரி பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம கண்கள்லேருந்து ஓவராக பிளிங்க் ஆகுன்றது நம்ம எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? யூஸ்வலாக ஒரு நாளைக்கு அதாவது மெயினாக வந்து ஒரு பெர் மினிட்டுக்கு வந்து நம்மளுடைய கண் வந்து எப்படி பிளிங்க் பண்ணும், எவ்வளோ டைம் பிளிங்க் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 to 20 டைம்ஸ் வந்து பிளிங்க் பண்ணணும். ஓகேங்களா? பெர் மினிட்டுக்கு நான் சொல்கிறேன். இன்கேஸ் வந்து பெர் டே ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் வந்து 19,500, மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 13. ஓகேங்களா? 13க்கு மேலே வந்து பிளிங்க் ஆகணும். ஸோ இதுதான் வந்து நார்மல் ரேஞ்ச். ஓகே, ஸோ இதை விட உங்களுக்கு இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, பெர் மினிட்டுக்கு வந்து 14 to 20 டைம்ஸ் வந்து பிளிங்க் ஆகணும். இன்கேஸ் உங்களுக்கு 25 டைம்ஸ்க்கு மேலே அல்லது 30 டைம்ஸ்க்கு மேலே ஓவராக எக்ஸஸாக வந்து பிளிங்க் ஆகுது, அது நான் உங்களோட டெய்லி ஆக்டிவிட்டி வந்து பாதிக்கப்படுது, லைஃப் ஸ்டைல் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரிங்களா? ரொம்ப அதிகமாகவும் பிளிங்க் ஆகக்கூடாது, ரொம்ப லோவாகவும் பிளிங்க் ஆகக்கூடாது. ஓகே, ஸோ இந்த ரீசன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து என்ன ரீசனாலாம் கண்ணு வந்து பிளிங்க் ஆகும் ஓவரா அப்படின்றது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐலிட் இன்ஃப்ளமேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பில்பர்டைஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய ஐ லேஷ் இருக்கு பார்த்தீங்களா, கண் இமைகள், இங்கே வந்து பொடுகு ப்ளஸ் சின்ன சின்ன பெயின் போல் வந்து ஒரு மாதிரி ஒயிட் கலரில் இருக்குங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கண் இமை ஓரமாக நீங்கள் மிரரில் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அப்படி தெரியலனா நீங்கள் கண்டிப்பாக ஐ டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்துட்டு அந்த ஐலிட் இன்ஃப்ளமேஷன் வந்து ஏற்பட்டிருக்கலாம். ஸோ இந்த காரணங்களாக தான் கண் வந்து ஓவராக ஆட்டோமேட்டிக்காக பிளிங்க் ஆக ஆரம்பிக்கும். நம்மளுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஸோ அதனாலே நம்மளே என்ன பண்ணுவோம்னா கண் வந்து ஓவராக பிளிங்க் பண்ணுறது, ரப் பண்ணுறதெல்லாம் பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்னியல் அப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய கார்னியாவில் வந்து தேய்மானங்கள் ஏற்பற்றும். அதாவது தேய்மானங்கள் அல்லது சிராய்வின் கூட சொல்லலாங்க. ஸோ அந்த மாதிரி கார்னியல் ஸ்கார் கூட சொல்லலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய ரீசனால உங்களுக்கு வந்துட்டு கண் வந்து ஓவராக பிளிங்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ உங்கள் கார்னியாவில் அந்த மாதிரி வந்துட்டு எனி அப்ரேஷன்ஸ் இருக்கான்றது செக் பண்ணிக்கோங்க. அது நீங்கள் வந்து அவ்வளோ சீக்கிரம் பார்க்க முடியாது. ஐ டெஸ்ட் பண்ணால் மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்துக்க முடியும். ஸோ அது இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தேர்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரக்கியாசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஐ லேஷ் வந்து அதாவது க்ரோத் ஆகுது. ஆக்சுவலி ஐ லேஷ் வந்து இந்த மாதிரி அவுட்வர்ட் தான் வந்து க்ரோத் ஆகணும் இல்லைங்களா? சில பேருக்கு சில ஐ லேஷ் மட்டும் உள்ள நம்ம கண்ணை நோக்கி வந்து க்ரோத் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக வந்து கண்ணில் டச் ஆகும்போது என்ன ஆகும், நமக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டேஷன் ஃபீல் கொடுக்கும். அப்போ வந்து நம்ம கண்களை வந்து அடிக்கடி பிளிங்க் பண்ணுவோம். ஸோ இந்த ரீஜனாலேயும் வந்து பார்த்தோன்னா ப்ராப்ளம்ஸ் வரும். அண்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்னா நம்முடைய ஐ இன்ஃபெக்ஷன். ஓகேங்களா? இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொன்னோம்னா பிங்க் ஐஸ் அல்லது கன்ஜெக்டிவிட்டிஸ் நம்ம சொல்லுவோம். கண் வந்து ரெட்னஸாக அலர்ஜி ஆகும். ஓகேங்களா? இந்த ரீசனாலையும் கண் வந்து ஓவராக நம்ம பிளிங்க் பண்ணுவோம். இதை தவிர்த்து என்ன ரீசன்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக அலர்ஜிஸ் மீன்ஸ் சில பேருக்கு வந்து டஸ்ட்டு அல்லது பூவுடைய மகரந்த தூள் இல்லை பூனையுடைய ஹேர் இந்த மாதிரி மற்ற விஷயங்கள்னால டஸ்ட் வெளியிலேருந்து வரக்கூடிய சில டஸ்ட்டு இல்லை வேறு சம்திங் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மெல் பிடிக்காமல் இருக்கலாம். இந்த மாதிரி சில ரீசனால நம்ம கண்ணுக்கு வந்து ஒத்துக்காமல் இருக்கலாம். இதனாலையும் நம்ம கண்ணுக்கு வந்து அலர்ஜிஸ் வந்து ஏற்படும், ஒரு மாதிரி டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் ஆகும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கண்ணை அடிக்கடி பிளிங்க் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த ரீசனாலையும் கண்ணு வந்து பிளிங்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண் வந்து ஓவராக ட்ரை ஆகுது. ஓகேங்களா? ட்ரை ஐஸ் நம்ம இது சொல்லுவோம். கண்கள் வந்து ரொம்ப வறட்சியாக இருக்குது, அதாவது வாட்டர் கண்டென்ட் லெவல் இல்லை அப்படின்னும் பொழுதும் உங்களுக்கு வந்து கண் ஓவராக பிளிங்க் ஆகும். இந்த ட்ரை ஐஸ் வரதுக்கு மெயின் காரணங்கள் என்னென்னா கண்டிப்பாக வந்து எலக்ட்ரான் டிவைஸ் அதிகமாக பார்க்கும்பொழுது இந்த ட்ரை ஐஸ்ன்றது ஈஸியாக வரும். ஸோ இந்த ரீசன் இருக்கான்றதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஐ வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுறது. ஸ்ட்ரெயின் மீன்ஸ் ரொம்ப நேரம் ஃபோன் பார்க்குறது இல்லை நீங்கள் இதான் கண்ணுக்கு வந்து ரொம்ப ஒர்க் தர மாதிரி வேலை உங்கள் ஒர்க்கு வந்து ரொம்ப மைனூட்டாக ரொம்பவே ஸ்ட்ரெயின் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் பொழுது உங்களுக்கு வந்து கண்ணு வந்து அடிக்கடி வந்து பிளிங்க் ஆகும். ஏன் பிளிங்க் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம கண்ணுக்கு தேவையான வாட்டர் கண்டென்ட் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணை வந்து நல்லா அப்படி பிளிங்க் பண்ணும்போது தாங்க வந்து கிடைக்கும். அதுக்காக எக்ஸஸாக பிளிங்க் பண்ணக்கூடாது. நம்ம லிமிட்டாக நார்மலாக ஒரு இமேஜ் பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், யூஸ்வலாகவே வந்து பிளிங்க் பண்ணுவோம். இந்த மாதிரி பிளிங்க் பண்ணும்போது மட்டும்தான் வாட்டருடைய அந்த செக்ரேஷன் லெவல் இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் உத்து கவனிச்சு பார்க்கறனால அது வந்து ரொம்ப ட்ரை ஆகும் கார்னியா. அப்போ வந்து உங்களுக்கு பிளிங்கிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து தோணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அன்கரெக்டட் ரெஃப்ராக்டிவ் எரர்ஸ். உங்களுடைய கண்ணாடி இப்போ வந்து உங்களுக்கு போட வேண்டியது தேவைகள் இருக்குது, ஆனால் நீங்கள் அதை யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க இல்லை உங்களுக்கு கண்டுபிடிக்காமல் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த ரீசனாலே உங்களுக்கு வந்து கண்ணு ஓவராக பிளிங்க் ஆகும். சரிங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சம் நியூரோலாஜிக்கல் அதாவது நரம்பு ப்ராப்ளம்ஸ் அல்லது சைக்காலஜிக்கல் ப்ராப்ளமோட இருக்கலாம். சில பேருக்கு வந்து யூஸ்வலாகவே அப்படி ஓவராக பிளிங்க் பண்ணி பழகிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி காரணங்களாலும் இருக்கலாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கம் ஒழுங்காக இல்லாதது, அது போதிய தூக்கம் கரெக்டான பத்தாமல் இருக்கலாம் அல்லது தூக்கம் ஒழுங்காக தூங்காமல் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி காரணங்களாலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ்னாலையும் உங்களுக்கு வந்துட்டு ஓவராக வந்து ஐ வந்து பிளிங்க் ஆகலாம். சரிங்களா? ஆனால் இதை தவிர்த்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஃபேஷியல் டிக்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஹெட் வந்து ஒரு மாதிரி மூவ்மெண்ட் ஆகும். இல்லை சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு சைடு மட்டும் ஒரு மாதிரி துடிக்கிற மாதிரி
ஃபீல் இருக்கும். நம்ம மவுத்லேருந்து இந்த சைடு வந்து அது வந்து நர்வ்ஸ் ப்ராப்ளமும் இருக்கலாம். பட் அந்த மாதிரி ஒரு மாதிரி துடிச்சிக்கிட்டே இருக்கும். இந்த இடத்துல துடிக்கும் பொழுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணும் சேர்ந்து வந்து துடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஏதோ ஃபேஷியல் டிக்ஸ் அல்லது சம்டைம்ஸ் உங்களுடைய ஹேபிட்டாக கூட அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கான்றது நீங்கள் வந்து கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். சரிங்களா? சம்டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா பிளிப்பரோஸ்பேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாதிரி டக்கு நம்ம லைட் பார்த்தோன்னே கண் கூச்சம் ஒரு மாதிரி ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகும். நம்ம கண்ணுல வந்து நம்ம சிமிட்டிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீல் கொடுக்குங்க. அது வந்து பிளிப்பரோஸ்பேசம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு பிளிங்கிங் வந்து வரலாம். சரிங்களா? ஸோ சில நேரம் ரொம்ப பிளிங்கிங்கே இல்லாமல் இருந்தாலும் மெயின் காரணங்கள் ட்ரை ஐஸ் அதிகமாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்ணு பிளிங்கே ஆகலாம் அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சம்டைம்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம கண்கள் வந்து அன்ஈவனாக இருக்கும். அதாவது எக்ஸோட்ரோபி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஒரு கண்ணு வந்து பார்த்தோன்னா டைரக்ஷன் வந்து மாறி இருக்கும். அந்த மாதிரி வந்து அன்ஈவனாக கிராஸ்டாக இருக்கும் பொழுது நமக்கு வந்து ஓவராக கண்ணு வந்து பிளிங்க் ஆகும். ஸோ மெயினாக வந்து இந்த கிராஸ்ட் ஐஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் எரர்ஸ் எது இருக்கா, அதாவது கிளாஸ் வந்து வியர் பண்ணணும் பட் நீங்கள் போடாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இது குழந்தைகள் வந்து இருந்தாங்கன்னா மெயினாக சின்ன வயசுலேயே கரெக்ட் பண்ணிக்கணும். கண்டிப்பாக அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணி க்யூர் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் எனிவே உங்களுக்கு அடல்ட் பர்சன் நீங்கள் இருக்கிறீங்கனாலும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்குது. மெயினாக அந்த மாதிரி ஓவராக பிளிங்க் ஆகும்போது 2 விஷயம் மெயின். நம்ம பண்ணக்கூடிய வேலைகள் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டி லைஃப்பில் கண்டிப்பாக நமக்கு வந்து ரொம்பவே பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ அண்ட் இன்னொன்று உங்களுக்கு ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். இதை நீங்கள் முடிஞ்ச வரையும் சீக்கிரமாக கண்டுபிடிச்சு ஐ டாக்டரை கன்சல்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.